Trade pen is the secret of successful traders. Yes, டாப் 1% ஆஃப் ட்ரேடர்ஸ் இந்த ட்ரேட் பண்ண ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா? வாங்க என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணி ஃபாலோ பண்ண என்னோட 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ட்ரேட் பிளான்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் லாஸ்ட் 3 தான் நானும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த 6 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது. எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன், ஐசிடி, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி செட்டப். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி ஃபாலோ பண்ணுறேன். என்னோட என்ட்ரி செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிக்விடி ஸ்வீப் இருக்கணும், ப்ளஸ் மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்திருக்கணும், தென் ஃபேர் வேலிக்கப்பட ஒரு ஆர்டர் பேக் இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட என்ட்ரி செட்டப். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்ககிட்ட இருக்க கேபிட்டலுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸை நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்றது. பட் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்றது லாஸ்ட் 3 திங்ஸ். அதுதான் டாப் 1க்கு என்ன எடுத்துட்டு போகும் நான் பிலீவ் பண்றேன். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல். நீங்க ஃபர்ஸ்ட் 3 செட்டப் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதை ஜேர்னல் பண்ணணும். உங்க ட்ரேடிங் மெத்தடை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஜேர்னல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். ஸோ டாப்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணாலுமே டிசிப்ளின் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கவே முடியாது. இப்போ பிரேக்அவேலேருந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நான் மாறி இருக்கேன். ஸோ ஃபிஃப்த் திங் வந்து கண்டிப்பாக டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி ஆகணும். லாஸ்ட் திங் கன்சிஸ்டன்சி. உங்கள் ட்ரேடிங் லெவலை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உங்களை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை தெரிஞ்சுக்கிறேன்.